வணக்கம் அன்பர்களே. இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு தேர்தல் பற்றி. தேர்வில் தோல்வி அடைந்தால் என்ன செய்கிறது, அதை எதிர்த்து போராடணும், மாணவர்களுக்கான அறிவுரைகள். இப்போ 10th எக்ஸாம் நடந்துச்சு. 2023 ரிசல்ட் வந்தது. மே மாதம் ரிசல்ட்டு வரப்போ பார்த்திங்கன்னா 5 மாணவர்கள் தமிழ்நாட்டில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நிலமை எவ்வளோ மோசமாக இருக்குது. சரி, ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டினா என்ன செய்யணும்? இப்போ 10th அப்படி தான் வருது. நீட் எக்ஸாம் வந்தால் ரிசல்ட் வந்தாலும் அப்படி தான் ஆகுது. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. உங்களை கொண்டு போய் நேராக டெட் அண்ட் ரோட்டில் விட்டுடுறாங்க. அந்த ரோட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா அதுக்கடுத்து சோறு தான் நிற்குது. திரும்பி வரத்துக்கு வழி தெரியல. லெஃப்ட் சைடு போக முடியல, ரைட் சைடு போக முடியல, நேராகவும் போக முடியல. சரி, யூட்டர்ன் எடுத்து வெளில வாங்கினானா வரவும் மாட்டேங்கிறீங்க. ஏன்னா கடைசி முடிவு வந்துடுறீங்க. இன்றைக்கி கல்வித்துறை உங்களுக்காக வாங்கிட்டு இருக்குது. படிப்படியாக கொண்டு போய் ஒரு மூலையில் போய் தள்ளிட்டு வாழுங்க, அப்படி இல்லைன்னா வாழவே முடியாது, சாவு தான் தீரும்னு சொல்லிட்டு கொண்டாந்து நிறுத்திடுது. நீங்கள் வொக்கேஷ்னல் எஜுகேஷன் எடுக்கணும், மற்ற ட்ரைனிங் எடுக்கணும். 10th ஃபெயில் ஆச்சா கவலைப்படக்கூடாது. வெளில வாங்க. உலகம் பெருசு சின்னது கிடையாது. வெளில பாருங்கள். வெளி மாநிலத்திலேருந்துலாம் வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு. படிக்காதவங்க, அரைகுறை படித்து முடித்தவங்க இங்கே ஹோட்டல் வேலை, கட்டட வேலை, இண்டஸ்ட்ரி வேலை, என்னென்ன தொழிற்சாலை அத்தனையும் உள்ள நுழைஞ்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். நம்ம இடத்துல அழகாக வேலை செய்கிறான், கற்றுக்கிறான். நீ என்ன பண்ணுற? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு படிக்கிற, மார்க் வாங்க முடியல, ஃபெயில் ஆயிடுச்சு. மார்க் குறைஞ்சாலும் தற்கொலை பண்ணிக்கிற, ஃபெயில் ஆனாலும் தற்கொலை பண்ணிக்கிற, 12th வந்தாலும் தற்கொலை பண்ணிக்குவ, காலேஜில் ஃபெயில் ஆனாலும் தற்கொலை பண்ணிக்கிற. எல்லா பிரச்சனையும் தற்கொலை தான் முடியும்னு ஒரு முடிவு எடுத்துடுற. சமுதாயம் மதிக்கலை, அவமதிக்கிறாங்கன்னா சமுதாயம் என்றைக்கு மனுஷனை மதிச்சிருக்குது. நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் என்ன வேலைக்கு இருந்தாலும் ஒன்று மட்டம் தட்டை தான் பார்க்கும். சமுதாயன்றது அதுதான் வேலை. அதுக்கு கிண்டல் பண்ணோம், கேலி பண்ணோம். ஆனால் நீ படித்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான இடத்துல உக்காந்துட்டேன்னா உனக்கு சல்யூட் அடிக்கும், சலாம் போடும். அதுதான் அதோட இயல்பு. அதனால தான் சொல்கிறேன், சமுதாயம் உன்னை பற்றி பார்க்க நினைக்காத. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் உன்னை பற்றி 10 நிமிஷம் கூட எனக்கு டைம் இல்லை. 2 நிமிஷம் நினச்சி பேசினாலே அதிகம். அவன் வேலையை அவனுக்கு தலைக்கு மேலே ஓடிங்குது. இன்னும் 2 திட்டிட்டு அவன் பாட்டு போயிடுவான். அடுத்தது அவன் வயிற்று பொழப்புக்கு அவன் ஓடிட்டு இருப்பான். அதனால் ஒரு எக்ஸாம் தோல்வியாக தற்கொலை பண்ணாத. வெளியில் வந்துடு. வெளியில் உன் தெருவில், ஒரு ஊரில் சுற்றி பாரு. கண் எதிர்க்க பாரு. எத்தனை வேலை இருக்குது தெரியுமா? ஷாப்பில் வேலை இருக்குது, வெளி இண்டஸ்ட்ரி வருது, வெல்டிங்கில் ஷாப்பில் வேலை இருக்குது, மிஷின் கட்டிங் பண்ணுறான் அந்த வேலை இருக்குது, ட்ரில்லிங் ஒர்க் வேலை இருக்குது, கார்பெண்டர் வேலை, எத்தனை வேலை கொட்டி கிடக்குது. வேலை செய்யறதுக்கு ஆள் பத்தலைங்க, தவிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அங்கே ஒரு மாதம் 1 மாதம் இல்லை, 6 மாதம் சுற்றிப்பார். என்னென்ன வேலை செஞ்சுப்பார். 2 மாதம் வேலை செஞ்சுப்பார். எது செட் ஆகுதுன்னு பாரு. அந்த வேலை செஞ்சுக்கிட்டே 3 மாதம் 6 மாதம் செய். உடனே செய். முழுசாக எல்லாம் கற்றுக்கலாம். அக்கம் பக்கத்தில் எவன் உன்னை பற்றி என்ன பேசுகிறான்னு எடுத்து தூக்கி போட்டு போயினே இரு. சில வருஷத்தில் நீயே முதலாளி ஆகிடுவேன். இப்போது தேவை அரசு வேலை. 3 விதமான வேலை இருக்குது. 1 அரசு வேலை, 2வது தனியார் துறை வேலை, 3வது சுயதொழில் வேலை. இந்த சமுதாயத்தை கட்டி காக்கிற வேலை, நாளைக்கு சொத்து சேர்க்குற வேலை, பணம் சேர்த்துட்டு கார் பங்களாண்டு வசதியாக வாழற வேலை தான் உன் வேலை. அதை விட்டுட்டு வாழ்க்கை சீக்கிரம் முடிச்சுக்காத. வெளியில் பார், 1000 வேலை செய்யலாம். செஞ்சுக்க, தொழிலை கற்றுக்க. கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனா உண்டியில் காசை போடு, பேங்க்கில் டெபாசிட்டை போடு, சேர்த்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் லோனை போட்டு தொழிலில் இறங்கி சம்பாதி. இப்படி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ரூல்ஸ்லாம் நேர்மையாக வியாபாரம் பண்ணு. நியாயமாக சேரு, நியாயமாக லாபம் வெய்யி. அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகலாம். அதனால் கல்வித்துறை அவனை பார்த்துட்டு நீலாம் பாஸுப்பா, நீலாம் ஃபெயில் பண்ண, அதை பற்றி கவலைப்படாத. படிக்காத வீரர் காமராஜர் தான் இந்தியாவுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணார்? கிங் மேக்கர்ன்ற பேர் வாங்கினார். இந்திய பிரதமர் நிர்ணயிக்கிற அதிகார பீடத்திலே அவர் இருந்தார். ராஜாவாட்ட இருந்தார். எம்ஜிஆர் இருந்தார். அரசியல் அவர் படிப்பு இல்லை, ஆனால் அதிகம் படிக்காதவர். கலைஞர் இருந்தார். கல்வியில் தோற்றாலும் வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேறி வந்தார். ஏன்னா மற்ற பயிற்சி தான் உன்னை அரசனாக்கும்.
பயிற்சி செய்யணும், முயற்சி செய்யணும், மேலே வரத்துக்கு முயற்சி பண்ணணும். மற்ற தொழிலெலாம் கற்றுக்கிட்டு படிப்படியாக முன்னேறணும். எந்த துறையாக இருந்தாலும் முயற்சி பண்ணால் மேலே வரலாம். அதனால் தற்கொலை பண்ணணும் முடிவு எடுக்கிறப்போ கடைசியாக என் வீடியோ கேளு. ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம், வேறு ஏதாவது வேலைக்கு போகலாம், வேறு ஏதாவது கட்டட வேலைக்கு போனால் கூட சம்பாதிக்கலாம். அங்கேயும் ஆள் பத்தலை. கட்டடத்துக்கு க்ளீன் பண்ணுறது, பெருக்கிற வேலை, எலக்ட்ரிக்கல் வேலை, சித்தாள் வேலை, பெரியாள் வேலை, மேஸ்திரி வேலை சேர்த்து ஆளை தேடுறாங்க, கிடைக்கல. 500 கூலி கொடு, 700ரூவான்றதில் இப்போ 1000ரூவாக்கு மேஸ்திரி வந்துடுச்சு. டிமாண்ட் ஒரு பக்கம் இடத்துல அதிகமாக இருக்குதுப்பா, ஆனால் அங்கே போகிறதுக்கு ஆளுங்க கம்மி. இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டப்பு செத்து போயின்னே இருக்கிறீங்க. இதனால் தேசத்துக்கு உங்களுக்கு 10 வருஷம் படிக்க வச்சாங்கல்ல, எப்படியும் எல்கேஜி யூகேஜிலாம் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க 10, 12 வருஷம் பத்தாவதுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்று 17 வருஷம் சாப்பாடு போட்டு வளர்த்தாங்க. அது அத்தனை வீணாக போயிடுச்சு இல்லை. நீ தற்கொலை பண்ணிக்கினா அது தேசிய நஷ்டம், நேஷ்னல் லாஸு, ஃபேமிலி லாஸ் ஆகுது. அதனால் இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்து வேறு தொழில் பண்ணி நேரம் முன்னாடி வா. நீ யாரும் அம்மான் பட்டினானா போடா வேணன்னு போயிட்டே இரு. பாஸ் ஃபெயில் ஆச்சா அந்த சப்ஜெக்ட் மட்டும் என்னென்னு பார்த்து அந்த மாஸ்டர்கிட்ட போயிட்டு திரும்ப படி. அந்த சப்ஜெக்ட் 2வது முறை எழுது. மேலே போனால் ஜூன் மாதம் எழுதலாம் தெரியும்ல. இப்போ ரூல்ஸ்லாம் மாற்றிருக்காங்களே, திரும்ப எழுதி பார்த்து முடிச்சுட்டு வெளில வந்துனே இரு. உன்னை கேலி பண்ணுற நாய்க்கு வேறு வேலையே இல்லை. அது கொலைக்கிற நாய்க்கு கொலைச்சின்னு தான் இருக்கும். கொலிச்சு கடைசியில் உடல் அருந்து போய் செத்து சுண்ணாம்பாகும். அதெல்லாம் தூக்கி கடைசி போட்டு போயின்னே இருப்பாங்க. ரோட்டில் போகிற ஒரு நாய் உனக்கு கொலைக்குதுன்னா என்ன பண்ணுவேன், கல் எடுத்து அடிப்பெல்லாம் தொத்தி விடுவேன், இல்லை நீ ஒதுங்கி போயிடுவேன். அதுமாதிரி ஒதுங்கி போயிடு. நீ பேசுகிறவன் நாளைக்கு காலி ஆகிடுவான், காணாமல் போயிடுவான். ஆனால் நீ உழைச்சின்னா நீ முதலாளி ஆகிடுவேன். முதலாளி ஆகிட்ட அப்புறம் உங்கள் அரசாங்கம் தான். அப்போ உனக்கு கேலி பண்ணுறலாம் ஒதுங்குவான், பதுங்குவான். அப்போ அவனை கூப்பிட்டு வச்சு நல்லது கெட்டது அவன் செஞ்சு முடிச்சு அனுப்பிச்சி வை. அப்போ நீ பார்த்துக்கோ, அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரியா? எப்பயும் மனசு தைரியமாக இரு, பார்த்துக்கலாம். இன்றைக்கி நாளைக்கு பார்த்துக்கலாம் தம்பி. வாடா, நீ ஜெயிக்கிறதுக்கு நாடே இருக்குதுடா. அவனை நம்பி எவ்வளோ சம்பாதிக்கலாம்டா. பணம் கொட்டி கிடக்குதுடா உலகத்தில். தைரியமாக வெளில வாடா, பார்த்துக்கலாம். வணக்கம் நண்பர்களே.